1 லட்சத்துக்கு போட்டு மாடு வாங்கினா ஈஸியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 6 மாசத்துல எடுத்துடலாம். மாடு நீர் குறையா இருந்தால் பணம் எப்பயுமே அழைக்காது. நான் முறையாக பெருவட்ட மாடு எடுக்கிறதுக்கோசரமே தான் வந்திருக்கேன். மாட்டில் நல்ல ஜாதி பொறுப்பு, ஆழ நிலம், நல்ல முளைப்பல்லு, வாலிபமான வயசு. இது 2,000 கன்று மாடு அப்படி கிடையாது, கூச்சம் இல்லாமல் தெளிவாக நிற்கும். அதுக்கோசம் தான் 2,000 கன்று லைக் பண்ணுறதுனா. கண்டிப்பாக தாராளமாக வாங்க, நல்ல மாடு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஃபார்முக்கு ஒரு மாடு வருது அப்படின்னா அந்த மாடை எப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குவீங்க? ஆனால் நாம்பலாம் பார்த்தீங்கன்னா காம்போட 4 காம்பு ஒரே ஈவனாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அப்புறமேட்டு சுழி சுத்தம் கரெக்டாக தான் பார்ப்பேன். பல்லு நல்லா கரெக்டாக 8 பல்லு இருக்கா, 4 பல்லு சின்ன பல்லு, 4 பல்லு பெரிய பல்லு, 8 பல்லு. இப்போ 2 பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு பெருசாக இருக்கும், மிச்சம் 6 பல்லு சின்னதாக இருக்கும். அது 2 பல்லுன்னு சொல்கிறது. 4 பல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 4 பல்லு பெருசாக இருக்கும், மிச்சம் 4 பல்லு சின்னதாக இருக்கும். அது 4 பல்லுங்கிறது. 6 பல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 6 பல்லு பெரும்பல்லாக இருக்கும், மிச்சம் 2 பல்லு சின்னதாக இருக்கும் 8 பல்லில். அதான் பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்கிறது. கடமுளப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பல்லு 2 உளுந்து மொழி தான் கடமுளப்பு 8 பல்லுங்கிறது. இதெல்லாம் தெளிவாக இருந்த மாதிரி தான் வாங்குவோம்னா. சுழி சுத்தம் கரெக்டாக இருக்கணும், பல்லு வாப்பு நல்லா இருக்கணும், காம்போலம் தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நான் ஃபார்முக்கே மாடு வரணும். கண்ணு போட்ட மாடாக இருந்தால் காட்டிலே கறந்து போது தான் ஃபார்முக்கே கொண்டு வருவேன். சென்னை மாடாக இருந்தால் பால் தெளிவாக 4 கம்பில் பீசி போது தான் மாடு ஃபார்முக்கு வரும். நடக்கிறதுலையும் சரி தெளிவாக நடக்குதான்னு போட்டி பார்த்து தான் மாடே எடுப்போம் நான் ஃபார்மில். ஆனால் உங்கள் பேர் அப்படியே உங்கள் ஃபார்ம் பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. நம்ம பேர் சஞ்சய்ண்ணா. நான் ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்முங்கண்ணா. ஆனால் நம்ம ஃபார்ம் வந்து எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன்லண்ணா இருக்குது? சேலம் மாவட்டம் வாழப்பாடிண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் ஃபார்ம் இருக்குண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கால் பண்ணால் நான் பிக்கப் பண்ணி போனேன். ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு ஃபார்ம் இருக்குண்ணா. இல்லை இறங்கிட்டு கால் பண்ணாலும் பிக்கப் பண்ணி போனேன். ஆனால் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து மாடு வாங்கலாம், மாட்டை வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் எந்த மாதிரி மாடு நான் வாங்கலாம்? நான் ஃபார்ம் டைப் போகிற மாதிரி இருந்தால் ஹெச்எஃப்ல சூஸ் பண்ணலாம். ஹெச்எஃப் 5 எடுத்துக்கிட்டால் மில்க் கெப்பாசிட்டி அதிகமாக வரும். ஜெர்சி எடுத்துக்கிட்டால் மில்க் கெப்பாசிட்டி ஒரு 20 கிலோ வரும். ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா 20-25 இந்த ரேஞ்சில் வரும். எஸ்என்எஃப் ஃபேட் கம்மியாக இருந்தால் ஜெர்சியை கூட்டி கொடுக்கணும். ஹெச்எஃப்ல வந்து பால் அதிகமாக கொடுக்குது இல்லைன்னா எஸ்என்எஃப் ஃபேட் கம்மியாக தானே வரும். இல்லை நம்ம ஹெச்எஃப்க்கு வந்து அதிகமாக தீனி கொடுக்கணுமா? அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தானே. காலைல 4 கிலோ சாயந்தரம் 4 கிலோ தீவனம் கொடுத்தா ஈஸியாக பால் நல்லா தாராளமாக கொடுக்கணும் மாடு. இப்போ ஹெச்எஃப்க்கும் ஜெர்சிக்கும் நம்ம ஒரே அளவு தீவனம் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் ஃபுட் தான். பால் வந்து ஹெச்எஃப்ல அதிகமாக கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 தானா, 20-22. ஹெச்எஃப்ல பொறுத்தவரைக்கும் அப்படி 25-30-35 கூட கறக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில மாடு இருக்கு. இப்போ சந்தைக்கும் மாடு வருது, இப்போ நம்மள மாதிரி பண்ணைக்கிட்டயும் மாடு இருக்கு. இப்போ சந்தையில வாங்குறது பெட்டரா இல்ல பண்ணையில வாங்குறது பெட்டரா? அது அவங்களோட கஸ்டமர் விருப்பம் தானா. சந்தையில வாங்கினாலும் சந்தையில வாங்கலாம், இல்ல ஃபார்ம்ல போய் நம்ம நீட்டா தெளிவா பார்த்து எடுக்கிறதுனால ஃபார்ம்ல வந்து எடுக்கலாம். இப்போ கஸ்டமர்லாம் நம்ம ஃபார்ம்ல எடுக்கணும் அப்படின்னா எதனால நம்ம ஃபார்ம்ல எடுக்கணும்? பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம் கரெக்டா இருக்குன்னா மாடு தரமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடு குவாலிட்டியில பெஸ்டா இருக்கும். பல்லுல சுழி சுத்தம் காம்போலம் எல்லாமே தெளிவா இருக்கணும். அதனால சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் போனா காம்பு கேரண்டி கொடுப்பாங்க. மாட்டு தெளிவா இருக்கும் தானே சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் நிறைய பேர் வராங்க. 2000 தான் நம்ம நிறைய வந்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி 2000 தலைச்சங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் கம்மியா வரணும். நம்ம நினைக்கிற மாதிரி பால் வராது. 2வது கன்று 3வது கன்று எடுத்து நம்ம நினைக்கிற மாதிரி மிச்சமாக கரை வரணும். ஒரு 15 லிட்டர் வரணும் ஆசைப்பட்டா ஒரு 17-18 ஈஸியாக கறக்கும் 2000. தலைச்சங்கல நம்ம 15 வருதுன்னு ஆசைப்பட்டா 10 பொண்ணு தான் கறக்கணும். அதுக்கு தான் 2000-3000 சூஸ் பண்ணுறாங்கண்ணா. அதே மாதிரி தலைச்சங்கன்லாம் அது வந்து ஃபர்ஸ்ட் கன்று, அதனால கால்லாம் உதைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கூச்ச போடணும். ஃபர்ஸ்ட் கன்று கூச்ச போடும். இது 2வது கன்று மாடு அப்படி கிடையாது, கூச்சம் இல்லாமல் தெளிவாக நிற்கும். அதுக்கோசம் தான் 2வது கன்று லைக் பண்ணுறதுனா. இப்போ 2வது கன்று எடுத்துகிட்டு போனால் புதுசாக வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஹேண்டில் பண்ணலாம். ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு தான் 2வது கன்று சூஸ் பண்ணுறாங்கண்ணா. இப்போ 2வது கன்று எடுக்கும்போது பாலும் சேர்த்து வரும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு லட்சத்துக்கு போட்டு மாடு வாங்கினா ஈஸியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 6 மாசத்துல எடுத்துடலாம். அதுக்கு தான் 2வது கன்று சூஸ் பண்றதுனா. இப்போ ஒரு மாடு 2வது கன்று எடுக்கிறோம்னா இது இன்னும் எத்தனை கன்று நான் போடும்? இன்னும் 10 கண்ணுக்கு வச்சிருக்கலாம். இன்னும் 10 கண்ணுக்கு வச்சிருக்கலாம். இப்போ கண்ணு போட போட பால் குறையுமா? அப்படி கிடையாதுங்கண்ணா, பால் இன்க்ரீஸ் தானே ஆகும். மாடு நம்ம எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பால் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த கண்ணுக்கு ஒரு 17-18 கறக்குதுன்னா அடுத்த கணக்கு 20-22 இந்த கெப்பாசிட்டி வரும். ஒவ்வொரு கண்ணுக்கு பால் கூட சேர்த்தி தான் வரும். எல்லாம் நம்ம தீனி போடுறது பொறுத்து தானே இருக்கு. ஆமா, நம்ம ஃபார்ம்ல என்னென்ன ரக மாடுலாம் இருக்கு? ஆனா ஹெச்எஃப் இருக்கு, ஜெர்சி இருக்கு, கிர் இருக்கு, சாகிவால் இருக்கு. 4 வெரைட்டியுமே எப்பயுமே இருக்கு நம்ம ஃபார்ம்ல. இப்போ நம்ம ஹெச்எஃப் வந்து நிறைய பால் தரும்னு சொல்லிட்டோம், ஜெர்சி வந்து நிறைய எஸ்என்எஃப் ஃபேட் வரும்னு சொல்லிட்டோம், கிர்ரு சாகியோலாம் எதுக்குன்னா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எறும்பு பால் மாதிரி இருக்கணும். டிகிரி ஃபேட் கண்டென்ட்டுக்கு பக்காவா இருக்கும். அதுவும் இப்போ எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமா வருது அப்படின்னு ஆசைப்பட்டா 2 கிர் இருந்தா போதும். அந்த 100 லிட்டர் பாட்டுக்கு எஸ்என்எஃப் ஃபேட் டிகிரி ஃபேட்ல ஈஸியா கூட்டி கொடுக்கும். அப்ப ஃபார்ம் வைக்கிறவங்க ஹெச்எஃப் கிர்ரு அந்த மாதிரி கூட மிக்ஸ்ல எடுத்துக்கலாம். ஹெச்எஃப் கிர்ரு சாகிவால் இது மாதிரி எது வேணாலும் பைக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு நல்லா இருக்கும். இப்போ கிர்லாம் இருக்குல்லண்ணா, கிர்ரும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டருக்கு மேலே வர மாதிரி தான் இருக்குண்ணா. கிர்ரும் பரவாயில்ல இருக்கு. எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமாக கூட்டி கொடுக்கும் கிரில்ல. எறும்பு பால் மாதிரி ஒரு எறும்பு என்ன எஸ்என்எஃப் ஃபேட் கொடுக்குதோ டிகிரி ஃபேட் கொடுக்குதோ அதே டிகிரி ஃபேட் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ ஹெச்எஃப் வந்து வெயில் தாங்காது அப்படி சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்கண்ணா. ஹெச்எஃப் ஒரிஜினல் பீடு இருந்தால் மட்டும் தான் தாங்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீடு. மொட்டை ஒரிஜினல் மொட்டை இது மாதிரி ஒரிஜினல் பீடு மாடுங்க தாங்காதுங்க. இதெல்லாம் கிராஸ் மாடுங்க. எல்லாம் வெயிலுக்குள்ளேயும் அடாப்ட் ஆகணும். பொழுதுனிக்கு நிற்கலாம், வெயிலில் தான் கட்டி கிடக்குது. சின்ன மூச்சு இருக்காது. ஆனா நம்ம ஃபார்ம்ல மாடுலாம் கறவை எத்தனை லிட்டர்ல இருந்து எத்தனை லிட்டர்
வரைக்கும் தான் இருக்கு. இது மாதிரி மாடு வாங்கினா தாராளமாக 30 லிட்டர் கறக்கலாம். அங்க பாருங்க மடி அமைப்பாது. இது மடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 நாள் ஆனால் அப்படி சாக்கு போல் போய் வரும். அந்த மடி ஷேப்புக்கே பணம் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் 30 லிட்டர் கறக்கும். ஹச்எஃப்ல நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இது மாதிரி ஜெர்சி டைப்பில் வாங்கினா 20 லிட்டர் கேரண்டியே வரும் சாலிடாக. நேரம் 10 கம்மி இல்லாமல் வரும். ஹச்எஃப்ல பொறுத்தவரை 25 லிட்டர் சாலிடாக, இதெல்லாம் 25 லிட்டர் சாலிடாக இருக்கும். கிர் கேட்டிங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க கிர் கிராஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டருக்கு மேலே தான் வரும். இதெல்லாம் பாருங்க கிரில் கிராஸ், இதெல்லாம் நல்லா கரை ஒரு 22 லிட்டர் கறக்கும். இதெல்லாம் பாருங்க ஒரே சேமாக இருக்கும். இப்போ புதுசா நான் ஒரு மாட்டு பண்ண வைக்கலான் இருக்கேன். சரிண்ணா. ஒரு 10 மாடு எடுக்கலான் இருக்கேன். சரிண்ணா. ஆனா எனக்கு மாட்டை பத்தி எதுவுமே தெரியாது. சரிண்ணா. இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், ஒரு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன நான் சொல்வீங்க? ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முக்கு வந்துட்டா பார்த்தீங்கன்னா 10 மாடு எடுக்கலாம்னு ஆசையாக பணம் எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம அந்த 10 மாடு அவங்க பணத்தை பிடிங்கி நம்ம கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஃபார்மை பற்றி, மாடு என்னன்னு தெரியாது, பால் என்ன வருதுன்னு தெரியாது. நம்ம 10 மாடு கொடுத்துட போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 மாடு தான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஒரு ஹச்எஃப் ஒன்று, ஒரு ஜெர்சி ஒன்று கொடுப்பேன். இது கொண்டு போய் 10 நாளுக்குள்ள கண்ணு போட்டுருவோம். இது எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி கறவை கறக்குது, அவங்கள கேட்டுட்டு தான் மிச்சம் 7 மாடு நம்மளுக்கு 8 மாடு உங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் அவங்களுக்கு 10 மாடு கொடுத்துட்டு மாடு முதலீடுலாம் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க காசு அப்போ அங்கே போயிட்டு சஞ்சய் ஃபார்மில் வாங்கணும், கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 மாடு கொடுக்கலாம். அதில் நல்லா பராமரிச்சாங்கன்னா மிச்சம் 8 மாடு வந்து வாங்கிட்டு போயிட்டோம் தெளிவா. ஆனா இந்த வாரம் நம்ம பண்ணையில லைவ் ஸ்டாக்கா இருக்க மாடலாம் அப்படியே ஒண்ணு பாத்திரலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆப்பாவுடைய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடா, 2ஆம் நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கறவை வரும். நம்ம ஒரு 26-27 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். நல்ல மடி அமைப்பு, நல்ல காம்பு வளம் பாரு, நல்ல காம்பு வளம். மிஷின் கறி என்னன்னு போட்டுலாம் கை கறி யூஸ் பண்ணலாம். குணமனத்துல தங்கம். எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். பிளாக் மெஜாரிட்டி அதிகம், ஒயிட் மெஜாரிட்டி கம்மி. அடுத்த ஆப்பாவுடைய மாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா செவலையில செம்புத்து 2ஆம் நீத்து. இது 2ஆம் கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கறவை வரும். மிஷின் கரையான போட்டுலாம் கை கரையாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லுலேருந்து புதுவாய் மாடு, 2ஆம் நீத்து மாடு, நல்லா ரோஸ் காமில் அமைஞ்சிருக்காங்க. எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. தோட்டத்து மேட்சில் வந்த மாடு தேவைப்படுறோம் கால் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, ட்ரிபிள் கலரு, செவல செம்புத்து வெள்ளை. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ரோஸ் காமில் அமைஞ்சிருக்காங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2ஆம் நீத்து, ஜெர்சியில் செம்புத்து செவல வெள்ளை ட்ரிபிள் கலரு, ரேர் கலரு. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காமில் அமைஞ்சிருக்காங்க பாருங்க. அடிக்க ஒரு காம்பு. மிஷின் கரையாக போடலாம், கை கரையாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம். எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஓவர் சைஸான மாடு, 2 பல்லு கிடையாது, 2ஆம் நீத்து, பல்லு போடாதுக்கு முன்னாடி கண்டு போட்ட மாடு. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மேட்சில் வளர்ந்த மாடு, 2ஆம் நீத்து மாடு. ஜெர்சியில ஹெவி சைஸான மாடு, 6 பல்லு 2ஆம் நீத்து, 2 நேரம் 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஓவர் சைஸான மாடு. தண்ணி தீனி கறவைக்கு அருமையா இருக்கும். எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். தோட்டத்து மேட்சில் வளர்ந்த மாடு. ஒரு ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம். செம்புத்துல ஓவர் சைஸான மாடு, 2ஆம் நீத்து மாடு, எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். மிஷின் கரையான போட்டுலாம் கை கரையாக யூஸ் பண்ணலாம். ஒரு எறும்பால் திக்னஸ் ஃபேட் அதிகம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல 6 புல்லு 2ஆம் நீத்து, ஓவர் சைஸான மாடு. 2 நேரம் 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். அடிக்கு ஒரு காம்பு, 2ஆம் நீத்து மாடு. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமாக தோட்டத்து மேட்சில் வளர்ந்த மாடு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பிஸ்கா கலர், 6 புல்லு ரேர் கலரு. 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். 4 புல்லு 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு, எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. ஜெர்சியில் 6 புல்லு 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் 20 லிட்டர் கறவை சொன்னாங்க, 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இது மாதிரி ஜெர்சியில ஹெவி சைஸான மாடு, 6 புல்லு 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கிரில்ல கிராஸ், செவல செம்புத்து, ஹெவி சைஸான மாடு. 25 லிட்டர் கறவை சொன்னாங்க, நம்ம ஒரு 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். மாடு அமைப்பு பாருங்க, அறையிலேருந்து வர கீழே ஒரே சேமில் இருக்கும். நல்லா குறுங்கால் டைப்ல ஹெவி சைஸான மாடு, குணத்துல தங்கம். 23 லிட்டர் கறவை வரும். ஒரு ஃபார்ம்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். 2ஆம் நீத்து மாடு, எஸ்என்எஃப் அருமையா இருக்கும். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2ஆம் நீத்து, கிரில்ல ரெட்டின் ஜெர்சி, ஹெவி சைஸான மாடு. கறவைக்கு அற்புதமா இருக்கும். எஸ்என்எஃப் அற்புதமா, குணத்துல தங்கம். 2 நேரம் 23 லிட்டர் கறவை வரும். குணமானத்தை பாருங்க, அட்டகாசமான குணமானுங்க பாருங்க. கிரில்லாம் பாருங்க உதைக்குதும்பாங்க, அட்டகாசமான குணமானம். எஸ்என்எஃப் அருமையா இருக்கு. ரெட்ட முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடு. இதுல இப்போ பார்க்கக்கூடிய மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக்கா இருக்கு. 20 மாடு 15 மாடு பார்த்துருக்கோம். தேவைப்படுறவங்க அல்ல எந்த மாடு பிடிக்குதோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு, டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, உடனடியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்கள் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டிங்க, கமாலப்பட்டி தாண்டி. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? இன்ஸ்டாகிராம், யூடியூப்னா. நீங்க வீடியோலாம் மாடுலாம் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரியே மாடுலாம் இங்க இருக்கானா? இருக்கு. மாடுல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தான் 2வது கண்ணு, 6 புல்லு, சுழி சுத்தம் எல்லாமே தெளிவா தான் இருக்கு. எல்லாமே தெளிவா இருக்கு. ரேட்லாம் எப்படி அனுசரிச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு? கொடுக்குறாங்க. அதெல்லாம் இதுக்கு மேல மாடு வாங்கினா நம்ம ஃபார்ம் வருவீங்களா? கண்டிப்பா வருவோம்ண்ணா. நான் முறையா பெருவட்ட மாடு எடுக்கிறதுக்கோசரமே தான் வந்திருக்கேன்.
இன்னுமே இங்கே தான் வருவேன். ஆனா வணக்கம்ண்ணா. வணக்கம் சொல்லுங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்கள் தருமபுரி மாவட்டம் பொம்படி பக்கம் தான் வந்தோம். அவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம சஞ்சய் ஃபார்ம் உங்களுக்கு எப்படிண்ணா தெரியும்? யூடியூப்ல வீடியோ பார்த்து வந்தோம். இப்ப வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க. நீங்க வீடியோல பார்த்த மாதிரி இங்க மாடுலாம் இருக்கானா? மாடு இருக்கு, உங்களுக்கு மாடுலாம் பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. இப்ப புதுசா யாரோ இங்க மாடு வாங்கலாம் வராங்க அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா தாராளமா வாங்க, நல்ல மாடு இருக்கு. ஆனா நமக்கு இப்ப கஸ்டமர்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்துண்ணா இருக்காங்க? ஊருன்னு சொல்ல தேவையில்ல. நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் மாடு கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டேட்லயும் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. மில்கி மிஸ்ட் பணக்காரங்களே நம்மளுக்கு கஸ்டமரா இருக்காங்க. இப்ப பண்ணையில இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வராங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர்னு வேற சொல்றீங்க. அவங்களாம் எப்படிண்ணா வாரம் வரமாட்டாங்களா? அவங்க வரமாட்டாங்கண்ணா. இல்லை வீடியோ காலில் தாங்க மாடு வாங்குவாங்க எங்கிட்ட. வீடியோ காலில் ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்கியிருக்காங்க. வந்து தான் மாடு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மேடம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்களும். நாகர்கோயில், கன்னியாகுமரி, இந்த பக்கம் பெங்களூரு, ஹைதராபாத் வரைக்கும் மாடு கொடுத்துருக்கோம்னா. ஆந்திரா, கர்நாடகா இந்த பக்கம் மாடு கொடுத்துட்டு தானே இருக்கோம். அதிகம் சென்னை, இந்த பக்கம் கேரளா, வயநாடு, கோழிக்கோடு பல ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ஊருக்கு போனதுன்னு கிடையாது, எல்லா ஊருக்கும் மாடு கொடுத்துட்டு தானே இருக்கும். இப்போ வீடியோ காலில் மாடு வாங்கும் போது நீங்க என்னென்னா காட்டுவீங்க? வீடியோ காலில் இந்த மாடு பிடிச்சி எங்கிட்ட பாடு பேசி அட்வான்ஸ் போட்டாங்கன்னா வீடியோ கால் பண்ணி இந்த மாட்டை பல்லு, சுழி சுத்தம், காம்பு அடித்து காமிச்சு, தீனி போட்டு, தண்ணி வச்சு தெளிவாக காமிச்சு தான் மாடு லோடு ஏற்றுறது. வீடியோ கால் பண்ணி காமிச்சு தானே மாடு ஏற்றுவோம். அன்னைக்கு என்னைக்கு வந்தால் நிறைய மாடுலாம் கிடைக்கும்? வாரம் 7 நாளுமே நம்ம ஃபார்மில் மாடு இல்லாமல் இருக்காதுண்ணா. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 20 to 30 மாடு இருக்குண்ணா. மற்ற நாள் சனி, ஞாயிறு இந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா ஒரு 18, 20 இந்த ரேஞ்சில் கம்மியெல்லாம் மாடு இருக்குண்ணா. வெள்ளிக்கிழமெலாம் நல்ல மாடு போச்சு, மற்ற நாள் ஆவாத மாடு வச்சுருப்போம். அப்படிலாம் கிடையாதுண்ணா. எல்லா நாளுமே தெளிவாக மாடெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. எந்த நாள் வந்து எந்த நாள் வந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். 10 மாடு எடுக்கலாம், நடுவில் வந்து எடுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நாள் வரலாம். இல்லை வெள்ளிக்கிழமையே வரும்லாம் கிடையாது. சனிக்கிழமெல்லாம், ஞாயிற்றுக்கிழமெல்லாம், திங்கக்கிழமெல்லாம் கால் பண்ணிட்டு வாங்க, எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும். ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் மாட்டை பற்றி எல்லாமே நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாங்கண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாங்கண்ணா. யாரோ மாடு வாங்க வந்தாங்க அப்படின்னா ரேட்லாம் எப்படின்னா அனுசரிச்சு கொடுப்பீங்களா? பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். தெரிஞ்ச கஸ்டமரோ தெரியாத கஸ்டமர் அப்படிலாம் கிடையாது. நம்மளை தலையிட்டு வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக அவங்கள மனசு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்கலாம். சந்தோஷமாக பண்ணி கொடுக்கலாம். மாட்டுக்கு 5000 10,000 கம்மியாக கொடுக்கலாம். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு 5000 10,000 சகாயமாக பண்ணி கொடுக்குறேன். நம்மளால முடிஞ்சது அதான் பண்ண முடியும்.